ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீனிங் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெட்டு மேலே இருந்த துணி டார்ப்பெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம டேங்கோட அழுக்கத்தையும் பாருங்களாம் கைஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. நீ இதை தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் கைஸ். சைடில் இருந்த கம்பெல்லாம் எடுத்தாச்சு. இனி இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு மீனை பிடிப்போம் கைஸ். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குறைச்சாச்சு. நீ வாங்க மீனை பிடிக்கலாம் கைஸ். வாங்க பிடிக்கலாம். நான் ஒவ்வொரு மீனாக பிடிச்சிட்டு காட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சாச்சு. வாங்க இதை அங்கே விட்ருவோம் கைஸ். கோல்டு ஃபிஷ்ஷை விட்டாச்சு குட்டி கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த டேங்கெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் அந்த சைடு கைஸ். எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. இந்த இடத்த பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மரம் தான். பக்கத்தில் மாங்காய் மரமும் வேப்ப மரமும் இருக்குது. அதில் இருக்க இலையெல்லாம் காஞ்சி இந்த இடத்துல உண்டு. டெய்லியும் தூத்து போட்டாலும் இது தான், இப்படி தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. சரி கைஸ், இப்போ நம்ம மீனை பிடிப்போம் கைஸ். கொய்யை பிடிச்சிட்டோம். வாங்க விடுவோம். கொய் போயிட்டு பாருங்கள் கைஸ். நான் எல்லா மீனையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் கைஸ். பல மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் தண்ணியும் குறைச்சி எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. பிடிச்ச மீனெல்லாம் இந்த பக்கெட்டில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மீன்னா நான் அந்த ஆற்று மீன் தான். என்ன குதிக்குதுன்னு நினைக்கிங்க, ஒரு மாதிரிப்பட்ட குதிப்பு தான். சரி கைஸ், இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அதையும் இந்த பக்கெட்டில் எடுத்து மாடியில் கொண்டு ஊற்ற போகிறோம். அடிக்க வெயிலுக்கு மாடியில் ஊற்றிடுவோம் கைஸ். தண்ணி ரெண்டாவது ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட இதேமாரி ஸ்கேல் இல்லைனா தகுடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பாசி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சுரண்டிக்கோங்க. பார்த்திங்களா நல்லா உடனே வராது. 2-3 வாட்டி ஒரே இடத்துல தேய்ச்சாதான் இந்த அளவுக்காவது பாசி போவோம் கைஸ். நான் எல்லா இடமும் தேய்க்கலை. இந்த இவ்வளோ இடத்துக்கு தான் தேய்ச்சி பாசி எடுத்துருக்கேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு புது தண்ணி ஊற்றணும். வாங்க ஃபஸ்ட்டு பழைய தண்ணியை ஊற்றிடுவோம் கைஸ். கைஸ் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. நீ கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு ஊற்றிடணும் மேலே. வாங்க ஊற்றலாம் கைஸ். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இன்னில் புது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விட்றது தான் பாக்கி. வாங்க இப்போ நம்ம எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றலாம் கைஸ். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் கஷ்டப்பட்டு இப்படியே கழுவிட்டோம். இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதுலையே எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒன்று தான் இந்த ஃபிஷ்ஷஸை பிடிக்கிறது தான். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.